வணக்கம் கீக்ஸ், வெல்கம் பேக். வெல்கம் டு ஸ்ரீவத்சன் சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு டேப்லெட் வந்திருக்கு. ஆமாம், இந்த வரைக்கும் டேப்லெட் வீடியோ போட்டிருக்கோமா? ஃபோனாலே போட மாட்டோம், எப்பயாவது ரொம்ப ரேராக தான் போடுவோம். நிறைய பேர் இது ரீசெண்டாக கேட்டாங்க, டேப்லெட் வேணும்னு கேட்டாங்க. ஒன் ப்ளஸும் வந்து அவங்க கேட்டதுக்காக ஒரு டேப்லெட் ரிலீஸ் பண்ணியிருக்கானா. நீங்கள் தான் சொன்னீங்க ஃபஸ்ட்டு ஒன் ப்ளஸ் பேட் லைட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு. நானும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நாங்கள் யாருக்குமே கொடுக்கல, உங்களுக்கு தான் கொடுக்குறோம் அப்படின்ட்டு வந்து ஒன் ப்ளஸ் சொன்னாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்து சொல்லுங்கள். நாங்கள் வந்து பட்ஜெட்டில் 15,000 ரேஞ்சில் 15 to 20K, அப்புறம் ஆஃபரில் வந்து இன்னும் கம்மியாக ஒன் ப்ளஸ் பேட் கோ, ஒன் ப்ளஸ் பேட் 2, ஒன் ப்ளஸ் பேட் 3 இந்த மூணுத்தையும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதனால அதெல்லாம் சேர்த்து இதை வந்து என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். பட் நீங்கள் ரெட்மி பேட் ட்ரை பண்ணீங்களோ? இல்லை, ரெட்மி பேட் ட்ரை பண்ணேன். அதெல்லாம் டேப்லெட் யூஸ் பண்ணி ரொம்ப காலம் ஆச்சு. ஓகே, இந்த பெரிய ஸ்க்ரீனு 11 inch ஆயிருக்கு. ஆமாம், ரெசல்யூஷன் வந்து கம்மியாயிருக்கு. எதுலேருந்து கம்மியாயிருக்கு? கோலேருந்து இல்லை, கோ. இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் வந்து ரிவ்யூ பண்ணும்போது பார்த்தேன். ரெசல்யூஷன் மட்டும் இல்லை, ஆஸ்பெக்ட் ரேஷியோவும் மாறி இருக்கு. அவன் வந்து ஒரு 5:4 அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கோ கொடுத்துருந்தான் போல இருக்குது. ஸோ அது மோர் லைக் அ ஸ்கொயரிஷ் அந்த ஃபார்ம் ஃபேக்டரில் இருந்தது. இது வந்து 16:10, ஸோ மோர் டுவர்ட்ஸ் மல்டிமீடியா. ஸோ பேனல் வந்து அது 90 Hz டிஸ்பிளே தான் இருக்குது. பீக் பிரைட்னஸ் வந்து 500 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போகும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எல்சிடிக்கு 500 nits ஓகே தான், அவுட்டோர்லேயும் வந்து நல்லா தான் இருந்திருக்கும் இல்லை? ஆமாம், ஓரளவுக்கு கம்மி தான் வச்சுக்கோங்களேன். நான் வந்து இப்போ ஒன் ப்ளஸ் பேட் 2 and 3 யூஸ் பண்ணிவிட்டு இதை பார்க்கும்போது AMOLEDக்கும் எல்சிடிக்கும் எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சுது. பட்டு ஃபைன், இட் இஸ் நாட் டூ பேட். வீடியோவில் நான் ஒரு படம் பார்த்தேன் இதில். நீங்கள் ஒரு படம் சொன்னீங்கல்ல, ரோந்து அப்படின்னு ஒரு படம். நான் சரி இதை டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ ஹாட் ஸ்டாரில் படத்தை நான் பார்த்தேன். இதில் நல்லா இருந்தது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. மெயினாக எனக்கு ஸ்பீக்கர்ஸ் தான் சூப்பராக இருந்தது. அதை பற்றி வரலாம், ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பார்க்கலாம். ஸோ கிராப் ஆகுங்க, ஸ்லைட்டாக கிராப் ஆகும் ஆஸ்பெக்ட் ரேஷியோனால. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்ன? இந்த குவாலிட்டி எப்படி இருக்குது? குவாலிட்டி ஓகே, டேப்லெட்டுக்கு ஓகே. 1440pலாம் இருக்குது. போடுங்க, ஜோக்காக இருக்கும். இதுவாக இருக்குமா? இல்லை. அன்றைக்கி வந்து சிவா போட்டார், லேக் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அதே வீடியோவை நான் வீட்டில் போய் போட்டு பார்த்தேன், லேக் ஆகலை, நல்லாவே ப்ளே ஆச்சு. நான் ஐஃபோனில் காமிக்கிற வீடியோவில் சும்மா கும்முன்னு இருக்குங்க டிஸ்பிளே பார்க்க. ஆனால் கேமரா அப்படி காம்பன்சேட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராலாம் இல்லை. ஆனால் கொஞ்சம் மேட் ஃபினிஷ் அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்காதீங்க, கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன் இருக்க தான் செய்யும். ரிஃப்ளெக்ஷன் இருக்குது, ப்ளஸ் இந்த வியூயிங் ஆங்கிள்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவுக்கு அந்த ஒரு பிரைட்னஸ் கம்மியாகும் லைட்டாக. ஸோ பெசல்ஸ் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். நீங்கள் இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலலாம் வந்து மினிமல் பெசல்ஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது. கரெக்டு, நல்லா தெளிவாக இருக்குங்க குவாட் ஸ்பீக்கர்ஸு. ஹைரெஸ் மியூசிக் எனேபிள்டு ரெட்மி பேட் 2 மாதிரியே, ஆனால் நோ டால்பி அட்மாஸ். தூங்கிட்டாங்களே, ஆட்டோமேட்டிக்காக இது ஆகுமா? ஓ, அந்த மாதிரி சேஞ்ச் ஆகுமான்னு பார்க்குறீங்களா? சில டேப்லெட்லாம் ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே 2 இருக்குது, ஸோ இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இந்த பக்கம் 2 இருக்குது. எஸ், நல்லா இருக்குல்ல, கிளியராக இருக்குது. ஃபுல் வால்யூம்லேயும் வந்து டிஸ்ட்ராக்ஷன் இல்லை, டிஸ்ட்ராக்ஷன் எந்த விதமாகவும் இல்லை. நான் மியூசிக் வந்து ஒரு கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் கேட்டேன், தொடர்ந்து கேட்டேன். அதில் யூடியூப் மியூசிக்கில் போட்டு கேட்டேன். சூப்பராக இருந்தது. நான் அதே கூட சைடில் ஒன் ப்ளஸ் பேடு 3 வச்சும் நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன். அதில் பேஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. பட் இதில் கிளாரிட்டியே சூப்பராக இருந்தது. படம் பார்க்குறதுக்கு செம்ம சரவுண்ட் எஃபெக்ட். அந்த ரோந்து படத்தில் அந்த கார் இப்படி இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் போகும்போதெல்லாம் ஹெட்ஃபோன்ஸில் கேட்டிங்கன்னா லெஃப்ட்லேருந்து ரைட்லாம் போகல, அதெல்லாம் எனக்கு கேட்டுச்சு. இதில் சூப்பராக இருந்தது. ஸோ ஸ்பீக்கர்ஸ் அண்ட் மல்டிமீடியா அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது, செம்மையாக இருந்தது. சரி, பில்டு குவாலிட்டிக்கு வருவோம். பிளாஸ்டிக் பில்டு தான் ஃபுல்லாக. ஆக்சுவலாக இது மெட்டல் இல்லையா? மெட்டல்லாம் இல்லை, பிளாஸ்டிக் தான். என்னங்க சொல்கிறீங்க? மெட்டல் இல்லையா? அது
மெட்டல் 15,000 யாருங்க மெட்டல் தரா? அப்படியா? உங்களுக்கு மெட்டல்லாம் வேணும்னா ப்ரீமியம் இதுதான். ஆமா, சில்லுனே ஆகல, நான் மெட்டாலிக்னு நம்பிட்டேங்க. மெட்டாலிக் லுக்கு. ஓஹோ, அப்படியா? சரியா? சிம் ஸ்லாட் இருக்கு, எக்ஸ்பாண்டபிள் மெமரி கிடையாது. எஸ், 128 GB தான் இருக்கு, 256 GB மாடல் கிடையாது. இதுல வந்து எல்டி சிம் போடலாம், 4G ஒர்க் ஆகுது. 4G ஒர்க் ஆகும். ஆமா, ஏன்னா ஹீலியோ G100ல வந்து இது கிடையாது. அப்போ என்னது இது? ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக், இது லோ குவாலிட்டி பிளாஸ்டிக் அந்த மாதிரியா? இல்லை, இது கொஞ்சம் மேட் ஃபினிஷு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த கொஞ்சம் ஃபினிஷ் மட்டும் மாற்றிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் பாருங்கள், பேக்கில் லேப்டாப்போட வச்சா கண்டிப்பாக ஸ்க்ராட்ச் ஆகும். இவங்க அஃபிஷியலாக வந்து கேஸ் விற்கலை. ஆமாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து வேறு எங்கேயாவது தேர்ட் பார்ட்டி கேஸ் யாராவது விற்றாங்க அப்படின்னா இது தெரியாமல் நான் பேக்கில் வச்சு லேப்டாப்போட போட்டு எடுத்துகிட்டு வந்தேங்க. OnePlus Pad 2, OnePlus Pad 3 அப்படி எடுத்துகிட்டு வந்ததுனால இதுலேயும் எதுவும் ஆகாதுன்னு நினச்சேங்க. இன்னைக்கு தான் எனக்கு தெரியுது அப்படிலாம் இல்லை தம்பி. ஸோ மைக்ரோஃபோன்ஸ் வந்து இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஆமாம், அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது. இயர்பீஸ் கிடையாது. இயர்பீஸ் கிடையாது. 3.5 ஆடியோ ஜாக் இல்லை. ஏன்? ஆமாம், 3.5 ஆடியோ ஜாக் கூட கொடுக்க மாட்டானுங்க. ஏங்க ஹைரஸ் ஆடியோ கொடுக்குறான், ஆனால் 3.5 ஆடியோ ஜாக் இல்லைங்க. ஏன்? ரெட்மி பேட்ல இருக்கா? இருக்கு. சோ சேட். கேமரா இதுக்கு முன்னாடி 8 MB இருந்துச்சு, இப்போ 5 MB ஆக்கிட்டாங்க. ரியர் கேமராவும் 5 MB, ஃப்ரண்ட் கேமராவும் 5 MB. ஆமாம். ஸோ ஏன்? விலை கம்மிங்க. வேற என்ன சொல்றது சொல்லுங்க. கேமரா நீங்கள் இது பண்ணலாம், எடுக்கலாம். பாத்தீங்கல்ல, மேக்ரோ ஷாட் எடுங்க, எப்படி இருக்கு பாத்தீங்களா? பேருக்கு இருக்கும். 5 MB மேக்ரோ லென்ஸ்னு நினைக்கிறேங்க அது. ஐயோ, கொடூரமா இருக்கு ஃப்ரண்ட் கேமரா. வீடியோ கால் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. வீடியோ கால் பண்ணலாம். அது அவ்வளவுதான். 1080p 30 FPS வரைக்கும் ஆப்ஷன் இருக்கு. எஸ். செல்ஃபிக்கு வந்து 1080p 30 FPS, ரெண்டுக்குமே 1080p 30 FPS இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் MediaTek G100, அவன் வந்து G100 அல்ட்ரா அப்படின்னு சொல்லுவான். யார்? ரெட்மி பேட் 2ல. இவன் வந்து வெறும் G100 அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. இது யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் எப்படி இந்த G100 பற்றி சொல்லுங்கள். இந்த டிஸ்பிளே போங்களேன், டிஸ்பிளே போயிட்டு டிஸ்பிளே சைஸ்ன்னு இருக்கும் கரெக்டாக. அது வந்து ரெசல்யூஷன் மாற்றலாம் இல்லை? இதில் ஸ்டாண்டர்டில் இருக்கு. ஸ்மால்னு வச்சு நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸ்மால்னு வச்சு யூஸ் பண்ணால் லேக் ஆகும். ஸ்டாண்டர்டில் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. 90 Hz. ஸ்டாண்டர்ட் ஸ்மாலுக்கு அப்படி என்ன இருக்குது பார்த்தீங்களா? ஓ, ரெசல்யூஷன் மாறுது. ஸோ ஸ்டாண்டர்ட்னா யூஷுவலாக ரெசல்யூஷன் வந்து போட்டிருப்பாங்க. இதில் ஃபுல் HD ப்ளஸ், ஃபுல் HD அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. 1.5K பேனல்லாம் ஃபுல் HD மாற்றிக்கலாம். ஆமாம், இது வந்து ஃபுல் HD ப்ளஸ். ஆமாம், 1920x1200 16:10. பேசிக்கலி 1080p வித் 16:10 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. இதில் இப்போல்லாம் நல்லா தான் இருக்கும். நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு, ட்விட்டர் ஓப்பன் பண்ணிட்டு, ரெண்டுத்தையும் நான் சைட் பை சைடு யூஸ் பண்ணுறேன். நோட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு, யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு, சைட் பை சைட். ஏன்னா அட்லீஸ்ட் 2 ஆப் யூஸ் பண்ணுறதுக்காவது நம்ம டேப்லெட் யூஸ் பண்ணுவோம்ல. அதெல்லாம் பண்ணால் செம்மையாக லேக் ஆகுது. பட் அதே நான் வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் போட்டு யூஸ் பண்ணேன் அப்படின்னா அவ்வளோ லேக் ஆகல. இது வந்து இந்த டேப்லெட் யாரோ வாங்குறீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட்லேயே யூஸ் பண்ணுங்கப்பா. ஆமாம், அப்படிதான். இப்போ அடுத்த ஆப் ஓப்பன் பண்ண சொல்கிறான். இது ஓப்பன் பண்ணுமா? இது வேணாம், சரி இது ஓப்பன் பண்ணுங்க, அவ்வளோதான். இதுதான் வந்து ஸ்ப்ளிட் வியூவாக இருக்குது. என்னெல்லாம் டேப்லெட் ஆப்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். கேம்ஸும் ட்ரை பண்ணி பார்த்தேன். கேம்ஸ்லாம் வந்து இப்போ பர்ஃபார்மன்ஸ்னால் கேம்ஸ் பற்றி நம்ம சொல்லணும்ல, அதனால் ட்ரீம் கிரிக்கெட் ட்ரை பண்ணி பார்த்தேன். கிராஃபிக்ஸ் கொடூரமாக இருந்தது, அதனால ஸ்மூத்தாக. G100 தாங்க இருக்கும். G100 வந்து ஒரு கேமிங் சிப் கிடையாது. அவன் G சீரிஸ்னாலே கேமிங் சிப்னு அவங்க அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. ஓ, அப்படியா? அவன் G85 கேமிங் சிப் வந்து அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வருது இல்லைல்ல இப்போ? 4Gல வந்து இப்போதைக்கு G மட்டும்தான் இருக்கு. ஓகே. 5Gலலாம் அவங்க வேற இதுக்கு போயிட்டாங்க. ஓகே, டிமென்சிட்டி அப்படின்ட்டு. சரி, பேட்டரி லைஃப் எப்படி இருந்துச்சு? இதில் வந்து பேட்டரி சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, 9340 mAh. எஸ், அவ்வளோ ஆக்கியிருக்காங்க. ஹை பர்ஃபார்மன்ஸ் மோடில் இருக்கு. ஆமாம், அதுதான் அதையும் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ பர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு நான் பேலன்ஸ்டுன்னு போட்டேன்னு வைங்க, லேகாக இருக்கு. ஹை பர்ஃபார்மன்ஸ் போட்டால் தான் அந்த 90 Hz. பேட்டரி லைஃப் ஹை பர்ஃபார்மன்ஸ் மோடில் பேட்டரி லைஃப் நல்லா இருக்குங்க. 9000 mAh மேலே இல்லை பேட்டரி, 9340 mAhன்னு சொல்கிறான். 9000 ரேட்டட் கெப்பாசிட்டி சொல்கிறான். எனக்கு வந்து அது சூப்பராக இருந்தது. நான் 9000 இருக்கனால தான் ஹை பர்ஃபார்மன்ஸ் போட்டேன்.
போட்டு யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. பாருங்கள், ஆல்ரெடி 2.5 hours யூஸ் பண்ணிட்டேன் ஸ்க்ரீன் ஆனு. 3 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு சார்ஜ் பண்ணி. எவ்வளோ இருக்குது பாருங்கள், 63% இருக்குது. 63 இருக்குது. அப்போ நல்லா தானே இருக்குது. சிம் போடல இப்போதைக்கு. சிம் போட்டிருந்தேன், இப்போ தான் ரிமூவ் பண்ணேன். ஸோ 2 நாளைக்கு முன்னாடி ரிமூவ் பண்ணிட்டேன். ஆனால் சிம்மோடு இருந்தது, அதுக்கே எனக்கு பேட்டரி லைஃப் சூப்பராக இருந்தது, பிரச்சனையே இல்லை. எத்தனை ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷன்ஸும் வந்துட்டு தான் இருந்தது. பேட்டரி லைஃப் இஸ் வெரி குட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேட்டரி லைஃப் பற்றி எந்த கவலையும் இல்லை இந்த டேப்லெட்டில். அப்புறம் சார்ஜிங்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்படி 33 வாட் சார்ஜர் இன்பாக்ஸ்லேயே வந்து இருக்கும். மற்றவங்கலாம் வந்து இந்த ரெட்மி பேட்லலாம் வந்து 18 வாட் சப்போர்ட் இருக்கு, ஆனால் 15 வாட் சார்ஜர் தான் பாக்ஸில் இருக்கும். ஓ, ஸோ 9000 mAh வந்து 18 வாட் 15 வாட்டில் இது சார்ஜ் ஆகுதுன்னா ரொம்ப நேரம் ஆகும். கரெக்ட். ஸோ இது நல்லா ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் ஆச்சு. அந்த 33 வாட் சார்ஜரும் நான் யூஸ் பண்ணேன், அப்புறம் பிடி சார்ஜரும் யூஸ் பண்ணேன். ரெண்டுத்துலேயுமே நல்லா ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் ஆகி அதுவும் நல்லா தான் இருந்தது. எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவேன். சரி, இதில் கால்ஸ் இருக்குது, ஸ்பீக்கர் வழியாக கால்ஸ் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சா? இல்லை, எதுவும் இஷ்யூ இல்லை. நான் ரெக்கார்ட் பண்ணி பார்த்தேன். ஜியோ தான் ட்ரை பண்ணேன். எவ்ரிதிங் ஒர்க்ட் as expected. அவங்களோட டயலர் தானே? அவங்களோட டயலரு. இது ரெக்கார்டிங்கும் இருக்குது, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கும் இருக்குது இதில் ஆப்ஷன். கால் ரெக்கார்டிங். கால் ரெக்கார்டிங்கா, சாரி, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கிட்ட. கால் எஸ்எம்எஸ்க்கு அவங்களோட இந்த கூகுள் எஸ்எம்எஸ். ஆமாம் இருக்குது. ஸோ எவ்ரிதிங் குட். நான் எல்லாம் இந்த ஆப்ஸ்லாம் தான் நான் ட்ரை பண்ணேன். நெட்ஃப்ளிக்ஸில் வந்து HDR வராது. HDR இந்த டிஸ்பிளேவே வந்து HDR கிடையாது. ஸோ HDR டிஸ்பிளே கிடையாது. ஓவராலாக இப்போ வந்து ஆஃபரில் 13,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க வைஃபை மாடலு. LTE மாடல் வந்து 15,000 ரூபா ஆஃபரில் இருந்து விற்கிறாங்க. 2000 பேங்க் ஆஃபரு, 1000 rupees கூப்பன் டிஸ்கவுண்ட் அப்படின்னு இப்போதைக்கு விற்கிறாங்க. ஸோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னா என்னது? ப்ரோஸ் நான் சொல்கிறது, இப்போ மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அது போதும் எனக்கு. நான் வந்து ஜியோவில் வந்து மேட்ச் பார்ப்பேன், இல்லாட்டி நான் டிவி, மியூசிக்கு, மூவிஸ் இப்படி தான் பார்ப்பேன் அப்படின்னு வர கஸ்டமர்ஸுக்கு இது வந்து ஒரு நல்ல வேல்யூ, குட் வேல்யூ. இதே அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த டிஸ்பிளே கொஞ்சம் கடியாவாங்க இந்த டிஸ்பிளே பார்த்து. ஏன்னா பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் கடுப்பாக இருக்கும், கொஞ்சம் பிக்சலேட்டட்லாம் தெரியும். ப்ரொடக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு கீபோர்டு ஆப்ஷனோ ஸ்டைலஸ் ஆப்ஷனோ காசு கொடுத்து தான் வரணும். ரெட்மி பேட்டில் இருந்தாலும் அந்த ஆப்ஷன்லாம் இல்லை. ஸோ அதை வந்து கான் சைடில் போட்டுக்கலாம். மல்டிமீடியா தான் மெயின் ப்ரோ இதுக்கு. பேட்ரி லைஃப் குட், அமேசிங் பேட்ரி லைஃபு. அப்புறம் மல்டிமீடியாவுக்கு ஸ்பீக்கர்ஸு, சூப்பர் ஸ்பீக்கர்ஸு, நல்லா கிளியராக இருக்குது. ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட்டும் இருக்குது. இந்த USB-C போட்டு IEM யூஸ் பண்ணுறவங்கலாம் ஜாலி பண்ணலாம். அதில் ப்ளூடூத் ஹெட்செட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூடூத்தும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ளூடூத்தும் நான் ட்ரை பண்ணேன், நல்லா தான் இருந்தது. எனக்கு OnePlus ஈகோ சிஸ்டம் கூட இவங்க அந்த O+ கனெக்ட், ஆமாம், ஐஃபோனும் இதுவும் இது பண்ணுறது. ஆமாம், நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருக்காச்சு. பரவாயில்லையே, OnePlus வந்து இந்த அளவுக்கு ஒரு வழிவகுத்து கொடுத்துருக்கான் அப்படின்றது போது ஈகோ சிஸ்டம் வைஸ் OnePlus டிவைஸ் ஆல்ரெடி வச்சுருக்காங்க அப்படின்னா OnePlus ஃபோனை வந்து இங்கே ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆப்ஷன்லாம் இருக்குது. OTP ஷேரிங் இருக்குது. ப்ளஸ் அந்த ஃபோனுக்கும் இதுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு கனெக்டை, நீங்கள் ஆல்ரெடி OnePlus ஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷன். நீங்கள் ஃபோனையும் இதையும் வந்து டப்புன்னு மாற்றி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. ஃபோனை இதுலேருந்தே யூஸ் பண்ணலான்றதெல்லாம் சூப்பர் ஆப்ஷன். இன்னும் ஒன்றே ஒரு விஷயம் மட்டும் நான் ஆட் பண்ணணும் ப்ரோஸில். நான் OnePlus Pad 2, Pad 3ல முக்கியமான ப்ராப்ளமாக ஐடென்டிஃபை பண்ணது ஆக்சிஜன் வாய்ஸ். ஆனால் இந்த ஈகோ சிஸ்டம் தாண்டி இதில் ஆக்சிஜன் வாய்ஸில் வந்து எனக்கு சின்ன ஸ்க்ரீன்னால இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், இல்லை வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், டெலிகிராமாக இருக்கட்டும், எல்லாமே இந்த சின்ன ஸ்க்ரீனால் அப்படி போர்ட்ரேட்டில் திருப்பி டைப் பண்ணி யூஸ் பண்ண முடிஞ்சது. அண்டு அவ்வளோ ஒர்ஸ்ட்டாக தெரியல. ஃபோன் ஆப்ஸ் தான் எல்லாமே. டெலிகிராம் உங்களுக்கு 2 ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் வரும், பட் ஃபோன் ஆப்ஸ் தான் எல்லாம் அப்படிங்கிறதுனால ஓகே, எனக்கு வந்து ஆக்சிஜன் வாய்ஸ் ஆன் தி ஸ்மால் டேப்லெட் குட். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து ரெட்மி பேட் இருக்குது, ரெட்மி பேட் 2 இருக்குது. அதில் ரெசல்யூஷன் அதிகம், ஆனால் 2.5K வந்து இந்த ஹீலியோ G100ல எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அதுதான் தெரியும். பெரிய பிரச்சனைங்க. ஏன்னா நானே இதில் 720pல ஓட்டினா தான் 720pல ஓட்டினா அந்த ஸ்க்ரீனோட அந்த ஐகான்ஸ்லாம் பிளர்ராக ஆகுது, நல்லா தெரியுது டிஃப்ரென்ஸு அந்த ஸ்டாண்டர்ட் டிஸ்பிளே மோடில் போட்டால். ஆனால் அப்போ தான் ஸ்மூத்தாக இருக்குது, அப்போ தான் 90 Hz என்னால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. ப்ளஸ் எனக்கு இந்த லேப்டாப்பில் வந்து போர்ட்ரேட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருந்தது. 16:10 புக்கு படிக்கிற மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து நல்லா இருக்கும். ஸோ இப்படி இது பண்ணிட்டு பெரிய புக்கு இந்த காமிக் ஆப்லாம் நிறையா இருக்குல்ல, அது நல்லா இருக்கும். டெக்ஸ்ட் நல்லா இருக்காது, ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த காமிக்ஸு அதெல்லாம் படிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். கையில் ஒரு ஒன் ஹேண்டட் யூசேஜும் நல்லா இருக்கும், வெயிட்டும் அந்த அளவுக்கு இல்லை. ஒன் ஹேண்டட்ல வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் ப்ரோஸு. கான்ஸ் வந்து எனக்கு வந்து பில்ட் குவாலிட்டி ஷாக்கிங்காக இருக்குது. பில்ட் குவாலிட்டி நான் வந்து இவ்வளோ
ஈஸியாக அதை வந்து ஸ்க்ராட்ச் பண்ண முடியும்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ கொஞ்சம் ரக்கடாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து இந்த தேர்ட் பார்ட்டி Power கேஸ் இல்ல. ஏதாவது இருக்கும், செக் பண்ணி பார்க்க தேடி பார்த்தா ஏதாவது ஓ கிடைக்கும். அந்த அஃபிஷியல் கேஸ் இல்லை. மேக்னெட்டிக் அட்டாச்மெண்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, ஏன்னா அஃபிஷியல் கேஸ் இல்லை. ஸோ யாராவது கவர் போடுறாங்க அப்படின்னா எல்லாம் கவர் நான் ஒன் பண்ண ப்ளஸ் கேட்டதுக்கு அஃபிஷியல் லான்ச் பண்ணி இப்போதைக்கு எதுவும் பிளான்ஸ் இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. அது ஒரு கான். அப்புறமா எனக்கு பர்ஃபார்மன்ஸ் ப்ரொடக்டிவிட்டின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் நோட்ஸ் எடுக்கணும், ஒரு ஸ்டூடெண்ட்டாக நான் இருக்கேன், அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மல்டி விண்டோலாம் இருக்குது, ஃப்ளோட்டிங் விண்டோ இருக்குது, ஆனால் லேக் ஆகுது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் கேமிங்க்கு யூஸ் பண்ண முடியுமா அந்த டேப்லெட்னா? யூஸ் பண்ண முடியாது. மேபி பேசிக் கேம்ஸு, ரொம்ப பேசிக்கு. அதான் இந்த ட்ரீம் கிரிக்கெட் தான் நான் போட்டு ஆடினேன். சப்வே சர்ஃபர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணேன். அதெல்லாம் நல்லாயிருக்கும். அதெல்லாம் இந்த பெரிய ஸ்க்ரீன் நல்லா தான் இருக்கும். அப்போ கூட எனக்கு ஸ்க்ரீன் அவ்வளோ சூப்பர்னு சொல்ல முடியாது, ரிஃப்ளெக்டிவிட்டி அதிகமாக இருக்குது. அதெல்லாம் இந்த ப்ரைஸ்க்கு எல்லாம் அப்படி தாங்க இருக்குது. ஆனால் கோ நல்லா இருந்தது டிஸ்பிளே. ரெட்மி பேட் 2 எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அதுவும் வந்து 2.5K, அட்லீஸ்ட் அந்த வீடியோ பார்க்கும்போது பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ளஸ் எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பாண்ட் மெமரி கொடுத்துருக்கலாம், எனக்கு வந்து கொடுக்கல. ஸோ இது வெர்சஸ் ரெட்மி பேட் 2 தான் மெயினாக ரெண்டு ஆப்ஷன். மெயினாக இப்போதைக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. வேறு ஏதாவது உங்களுக்கு லெனோவோ பேட் அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருந்துச்சுன்னா வந்து சொல்லுங்கள். நான் சிவா கிட்ட கேட்டேன், ஸ்பீக்கர்ஸ் நான் போட்டு காமிச்சேன் சிவா கிட்ட. ஸ்பீக்கர் சூப்பர் அப்படின்னாரு. ரெட்மி பேட் 2க்கும் இதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு கேட்டேன். ஏன்னா அதுலேயும் குவாட் ஸ்பீக்கர்ஸ் தான், இதுலேயும் குவாட் ஸ்பீக்கர்ஸ். அதில் டால்பி அட்மாஸ் இருக்குது, இதில் இல்லை ஓ ரியாலிட்டி இருக்குது. அவர் என்ன சொன்னார், ரெட்மி பேட் 2வோட இதில் ஸ்பீக்கர்ஸ் பெட்டராக இருக்குது அப்படின்னாரு. ஸோ ட்ரூலி உங்களுக்கு மல்டிமீடியா அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வேணும் அப்படின்னா இது போகலாம். ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா அதுவும் லேக் ஆகும், ஆனால் அதில் வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு கீபோர்டு ஆப்ஷன் இருக்கும், ப்ளஸ் ஸ்டைலஸ் ஆப்ஷன் இருக்கும். அதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுது, ஒரு நோட்ஸ் எடுக்கிறது அந்த மாதிரி விஷயத்துலாம். ஸோ இதுதான் ப்ரோஸ் அண்ட் கான்ஸு. அப்புறம் அடுத்த வீடியோ வேறு ஏதாவது ப்ராடக்ட்டில் வேறு வீடியோவில் வந்து சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்ரீவத்சன் மற்றும் பரத்வாஜ். நன்றி, வணக்கம். உங்களோட கமெண்ட்ஸை அதை கீழே பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.